நீ கட்டுற வீட்டுக்கு எந்த மாதிரி விண்டோஸ் யூஸ் பண்ணலாம்? ஹாய், திஸ் இஸ் இன்ஜினியர் இளையசங்கர். உங்க பில்டர் உங்களுக்கு கொடுத்த கொட்டேஷன்ல நீங்க பார்க்க வேண்டிய 30 முக்கியமான செக்ல இன்னைக்கு டே 21ங்க. ஜென்ரலா வீட்டுக்கு வந்து நம்ம பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி, நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நம்ம விண்டோஸ் சூஸ் பண்ணணும். அப்படி விண்டோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, பேசிக்ல உங்களுக்கு வந்து எம்எஸ் ஸ்டீல்ல வரும். எம்எஸ் ஸ்டீல்லயே வந்து கிளாஸ் பவர் மாடலும் வருது. எம்எஸ் ஸ்டீல்லயே ஃபுல் ஷீட் வர மாதிரியும் இருக்குது. அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, லைட் உள்ள வராது. செகண்ட் வந்து நீங்க யூபிவிசியில் போகலாம். யூபிவிசியில் ஓப்பன் டைப்பும் இருக்குது, ஸ்லைடிங் டைப்பும் இருக்குதுங்க. அது உங்களுக்கு எந்த மாதிரி சுற்றி செட்பேக் ஏரியாக்கிறத பொறுத்து ஓப்பன் பண்ணலாமா இல்லை ஸ்லைட் பண்ணலாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அதோட லைஃப் ஸ்பேன் ஒரு 10 to 15 இயர்ஸ் தான் வரும். பிகாஸ் இட்ஸ் அண்ட் யூபிவிசி மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல் விண்டோஸ் இருக்குது. இப்போ அது ஸ்டீல்னு கூட தெரியாத அளவுக்கு ஃபுல் கோட்டிங்கோட வருது. பட் யூபிவிசி கம்பேர் பண்ணியில் அது வந்து காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். அது என்ன காஸ்ட், அது உங்கள் பட்ஜெட்குள்ளே வருதான்னு பார்த்துக்குங்க. ஃபோர்த் என்னென்னா, நீங்கள் வந்து உட்டன் விண்டோஸ் வைக்கிறது. உட்டன் விண்டோஸ் வச்சா என்னென்னா, நீங்கள் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணணும். இல்லைன்னா கரையான் அந்த மாதிரிலாம் வந்து உங்கள் விண்டோவை அரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த உட்டன் விண்டோஸ்லேயுமே 2 டைப் ஆஃப் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ரெக்டாங்கிள் விண்டோஸில் இருக்கும். அடுத்து வந்து மேலே வந்து செமி ஆர்ச் விண்டோஸ். ரெக்டாங்கிள் கம்பேர் பண்ணுறதில் செமி ஆர்ச் விண்டோவோ ஆர்ச் விண்டோவோ அது வந்து உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஒர்க்கிங் லேபர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி விண்டோஸ் கிளாஸ் ஆகட்டும், வுட் ஆகட்டும், அதோட வேஸ்டேஜஸ் அதிகமாக இருக்கும். இந்த 4 விண்டோவில் நீங்கள் எந்த மாதிரி விண்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பட்ஜெட்டுக்கு ஏற்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நாளைக்கு பார்க்கலாங்களா?